ஷாலுக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு ஏதாவது சாப்பிட்டுனே இருப்பா. அதனால அவ ரொம்ப குண்டா இருப்பா. ஜனங்க அவ பின்னாடி அவள எருமைன்னு கூப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்வாங்கன்னா, இவள என்ன மருமகளா இல்ல எருமையா? சாட் சாப்பிடுங்க. சாட் சாட் உருளைக்கிழங்கு சாட்ஸ். அண்ணா, சாட் அண்ணா, நில்லுங்க. வந்துட்ட பாரு எருமை சாட் சாப்பிட. இவளுக்கு தினம் இதே வேலைதான். புருஷனுக்கு வேலை இல்ல, வீட்ல பணம் இல்ல, ஓனர் வாடகை கேக்குறா. இவள பாரு சாட் சாப்பிட. இவளுக்கு என்ன மாதிரி பொண்ணு இவ? அத்த 50 ரூபாய் கொடுங்க, சாட் அண்ணனுக்கு கொடுக்கணும். மருமகளே, தினமும் ஏமா இப்படியெல்லாம் செலவு பண்ற? வீட்ல நாங்க சமைச்சிருக்கும் போது இப்படி வெளிய போய் சாட் ஏமா சாப்பிடணும்? ஆமா, உங்களுக்கு தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணிய பத்தி எப்படி கேவலமா பேசுறாங்கன்னு? அண்ணி எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அண்ணி, நீங்க சாப்பிடுறத ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். நாங்களும் இருக்கோம். 1 ரூபாய் கூட வீணா செலவு பண்றதில்ல. நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல இருந்தே நான் இப்படித்தான். என்னால பசிய தாங்கவே முடியாது. சாப்பிட சாப்பிட எனக்கு பசிக்குது. உங்களுக்கும் நான் எருமை மாதிரி தெரியறேனா? இல்ல மருமகளே, அப்படியெல்லாம் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இப்படி பேசுறதுதான் பொழப்பு. ஷாலு சரியாதான் சொன்னா. அவளுக்கு நிஜமாவே ரொம்ப பசிக்கும். பக்கத்து வீட்ல பாட்டி. ஷாலு நாத்தனார் மாமியாரோட பார்ட்டிக்கு போனா. அங்க அவ சாப்பிடும்போது யாரு வீட்ல பார்ட்டி இருந்ததோ அவங்க ஏதேதோ பேச ஆரம்பிச்சாங்க. என்ன நீரு, எருமைய வீட்டுக்கு பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா இங்க எவ்வளவு சாப்பாடு இருக்கும்? இந்த எருமையே சாப்பிடுறோன்னு நினைக்கிறேன். நீங்க சரியாதான் சொல்றீங்க. அவங்க எவ்வளவு கிஃப்ட் குடுக்கறாங்களோ அதுக்கு மேல இந்த எருமை சாப்பிட்டுடுவா. அவங்க பேசுறதை எல்லாம் ஷாலு கேட்டுட்டா. வீட்டுக்கு வந்து அழ ஆரம்பிச்சா. மாமியார் நாத்தனார் அவளுக்கு சமாதானம் பண்ணாங்க. ஷாலு, அல்லாதமா, அவங்க நாசமா போகட்டும். அவங்க பேசுறதையெல்லாம் நீ காதுலயே போட்டுக்காத. எங்க மருமக ரொம்ப நல்லவ. ஆமா, நான் நினைக்கிறேன் இந்த நீரு ஆண்டிக்கு பணம் இருக்கிற திமிரு ஜாஸ்தின்னு. அதனாலதான் அண்ணி பத்தி அப்படி பேசுறாங்க. இன்னைக்கு எங்ககிட்டயும் பணம் இருந்தா இப்படி பேசிருக்க மாட்டாங்க. அண்ணாவுக்கு எப்போ வேலை கிடைக்குமோ? நானும் டியூஷன் எவ்வளவுதான் சொல்லி கொடுக்கறது? நாள் பூரா டியூஷன் சொல்லி கொடுத்து எனக்கு டயர்ட் ஆகுது. அப்போ ஷாலு புருஷன் மோஹித் அங்க வரா. தெரியல, இன்டர்வியூ போயே டயர்ட் ஆயிடுச்சு. எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஷர்மாங்கில் வந்து வாடகை கேட்டாங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அடுத்த மாசம் என்ன பண்றது தெரியல. ஷாலு எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டா. அவ மனசுலயே முடிவெடுத்தா ஏதாவது வேலை செய்யணும்னு, வீட்டுக்கு உதவி செய்யணும்னு. எங்கேயாவது போறியாமா? ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் மஞ்சு இருக்கால, அவளை பார்க்க போறாத்த. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை பார்க்கவே இல்ல. சாயங்காலம் வந்துடுவ. ஷாலு வீட்ல இருந்து வெளியே வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க மறுபடியும் எருமைன்னு அவளை கூப்பிட்டாங்க. அங்க பாரு, எருமை போகுது. மொல்லமா பேச கேட்டுட்டு போறது. அந்த எருமை சண்டைக்கு வந்துடும். ஷாலு அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கல. சைலண்டா பஜாருக்கு போனா. ஷாலு வந்துட்டா. எப்பவும் போல அவளுக்கு பசி எடுத்தது. ஷாலு ஒரு ஸ்வீட் கடைய பார்த்தா. ஷாலு கிட்ட 100 ரூபாய் இருந்தது. என்ன பண்ண? பசிக்குது. 2 சமோசா வாங்கி சாப்பிடுற, அதுக்கப்புறம் வேலை தேடுற. அண்ணா 2 சமோசா டீ கொடுங்க. அப்போ ஷாலு செவரு மேல ஒட்டிருந்த ஒரு போஸ்டரை பாக்குறா. போஸ்டர்ல இருந்தது, பாகுபலி பிளேட் யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு 50,000 பரிசு கொடுக்கப்படும். அண்ணே, பாகுபலி பிளேட்டனா? என்னாச்சு ராம்லால்? முதலாளி, பாகுபலி சாப்பாடு போட்டியில நான் கலந்துக்கணும். கலந்துக்கோ. 11 மணிக்கு நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா போதும். 12 மணிக்கு காம்படிஷன் ஆரம்பிக்கும். சரி, நான் நாளைக்கு வரேன். ஷாலுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் நினைச்சா இந்த போட்டியில அவன் ஜெயிச்சு வீட்டுக்கு உதவணும்னு. ஷாலு வீட்டுக்கு வந்தப்போ ஓனர் வந்திருந்தாரு. பாரு மோஹித், வாடகை நீ ரொம்ப லேட்டா கொடுக்குற. இப்போ வரைக்கும் உனக்கும் வேலையும் கிடைக்கல. அடுத்த மாசம் நீ வாடகை தருவேன்னு எனக்கு தெரியலப்பா. அதனால என்ன யோசிக்கிறேன்னா, நீ வேற வீடை பாத்துக்கோ. லேட்டா வாடகை கொடுத்த எனக்கு பிடிக்காது. எனக்கும் வீடெல்லாம் இருக்குல்ல. அங்கிள், உங்களுக்கு வாடகை லேட் ஆகாது. யோசனை பண்ணாதீங்க. உங்களுக்கு டைமுக்கு வாடகை கொடுப்போம். உங்களுக்கு அட்வான்ஸா நாளைக்கே கிடைக்கலாம். மருமகளே, இவ்ளோ சீக்கிரம் அட்வான்ஸா பணம் எப்படி நாங்க கொடுக்க முடியும்? ஷாலு, வேலையை பத்தி நான் பேசிட்டே இருக்கேன். வாடகை என்கிட்ட இல்ல. சரி சரி, அவங்க சொல்றாங்கல்ல நாளைக்கு நான் வரேன். ஒரு நாள் தானே, நான் வாய்ப்பு கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு சந்திக்கலாம். ஓனர் போனதுக்கு அப்புறம் ஷாலு எல்லாருக்கும் போட்டிய பத்தி சொல்லுறான். அத்தை, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, போட்டியில நான் ஜெயிக்கணும்னு சொல்லி. நீங்க என்னோட வருவீங்க இல்ல? ஏன் வராம? என் மருமக கூட கண்டிப்பா வருவேன். அடுத்த நாள் ஷாலு அங்க ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. அங்க போட்டிக்காக முதல்ல நிறைய பேர் வந்து காத்திருந்தாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுறவங்க. நமக்கு முன்னாடி போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. பாகுபலி போட்டிக்காக 5 பரோட்டா, 5 சமோசா, ரசகுல்லா, கச்சோரி, மட்டர் பன்னீர், சாப்பாடு விதவிதமா என்னவெல்லாம் தட்டுல வச்சிருக்காங்களோ 1 மணி நேரத்துல அதை பினிஷ் பண்ணி ஆகணும். யாரு 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிக்கிறாங்களோ அவங்க இந்த போட்டியில வெற்றி பெற்று பரிசு வாங்கிக்கலாம். பாகுபலி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு தயாரா? இப்ப போட்டி ஆரம்பிக்க போகுது.
எல்லா போட்டியாளரும் பிளேட்ல இருந்த சாப்பாட டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஷாலு பின்னாடி இருக்கல, அவளும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இருந்தா. சீக்கிரமா பிளேட்ல இருந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு இருந்தா. ஷாலுவோட நாத்தனார், மாமியாரு, புருஷன் எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. ஷாலு 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 அண்ணி, நீங்க தான் இந்த போட்டியை வின் பண்ணுவீங்க. இந்த போட்டியில ஷாலு அண்ணி தான் ஜெயிப்பாங்க. ஷாலு அண்ணி ஷாலு அண்ணி ஷாலு அண்ணி. ஷாலு யாரும் யோசிக்க முடியாததை செஞ்சு காமிச்சா. அவ போட்டிய 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்டா. என்ன இது, ஷாலு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. மீதி காம்படிட்டர்ஸ் இன்னும் சாப்பாட அப்படியே வச்சிருக்காங்க. இன்னைக்கு வின்னர் ஷாலு தான். அவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படுது. தேங்க்யூ சோ மச். என்னை ஜெயிக்க வச்சதுக்கு தேங்க்யூ கடவுளே. அத்தை, இந்த பரிசு உங்களுக்கு தான் சொந்தம். நல்லா இருமா, சந்தோஷமா இருமா. ஷாலு உங்களை நீங்க எங்க சேனல்ல ப்ராட்காஸ்ட்டுக்கு வரீங்களா? நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். ஷாலு உங்களை அடுத்த மாசமும் இதே மாதிரி எங்க ரெஸ்டாரண்ட்ல போட்டி நடக்குது. பரிசு 2 லட்சம் ரூபாய். அதுல நீங்க வந்து போட்டி போடலாம். உங்க டேலண்ட பார்த்து நானே இந்த ஆஃபரை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாம் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்டிப்பா வரேன். உங்க பாட்காஸ்டுக்கு கண்டிப்பா வரேன். ஷாலுவால வீட்டு நிலைமை மாறி போயிடுச்சு. ஷாலு வீட்டுக்கு உதவி செஞ்சா. அதோட ஷாலு நிறைய போட்டி ஜெயிச்சா. நிதானமா ஷாலு இந்த டேலண்டால நிறைய போட்டி ஜெயிச்சா. எந்த ஜனங்க அவளை எருமைன்னு கேலி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் அவளை பாராட்டினாங்க. ஷாலு அவளோட குறைய நிறையாக்கிக்கிட்டா. கஷ்ட நேரத்துல அவ டேலண்டால நல்லா சம்பாரிச்சா. இப்போ மொய்த்துக்கும் வேலை இல்லாத கவலை இல்ல. ஏன்னா ஷாலு மாதிரி பொண்டாட்டி அவனோடவே இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் சிம்ரன் அப்பாவை கட்டிப்பிடிச்சு ரொம்ப அழறா. அப்பா அப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்க இல்லாத நான் எப்படி இருப்பேப்பா? நீ என்னைக்காவது ஒரு நாள் போய்தாமா ஆகணும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா. போம்மா, போய் உங்க அம்மா கிட்ட பேசு. அம்மா, நீங்க கொடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப டிராமா பண்ணாம இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ரமோல அவளை தள்ளி விடுறாங்க. அப்போ அவ புருஷன் நேத்தி கவலை பிடிச்சுக்கிறா. என்னாச்சு? எதுக்கு கீழே விழுந்த? அது லெஹங்கா கால்ல மாட்டுக்குச்சு, அதனாலதான். அதுக்கப்புறம் சிம்ரன் மனசுலயே நினைக்கிறா, நல்லதாச்சு அம்மா தள்ளி விடுறத யாருமே பாக்கல. நான் எப்பவுமே அம்மா பாசத்துக்காக ஏங்கிருக்கேன். ஆனா அவங்க பாசத்தை கொடுக்கவே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் சிம்ரன் புகுந்த வீட்டுக்கு வரா. அவ மாமியார் அவளை வரவேற்க ரோஜா பூவை தூவிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப அன்போட அவளுக்கு ஆரத்தி பண்றாங்க. அன்பளிப்பா நெக்லஸ் கூட குடுக்கறாங்க. எடுத்துக்கோ என் மருமகளே, உன்னோட அன்பளிப்பு. மருமகளே, இனி இது உன் வீடு. அப்புறம் நாங்களும் தான். உனக்கு என்ன வேணும்னாலும், ஏதாவது உதவி வேணும்னாலும் எங்களை கேளு. சரி, நீங்க 2 பேரும் டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். நன்றி அத்தை. சிம்ரன் நைத்திக்கோட ரூமுக்கு போறா. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறா. அடுத்த நாள் 1 மணிக்கு அவ எந்திரிச்சா. ஓ காட், எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு முதல் சமையல் நான் பண்ணணும் இல்ல. அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. சிம்ரன் வேகமா பாத்ரூமுக்கு ஓடி போறா. ஆனா அங்கிருந்து குளிச்சு வெளியே வர நேத்துக்கு அவன் மேல மோதிடுறா. சிம்ரன் திரும்பவும் விழப்போனா. அப்போ அவ அவளை பிடிச்சிக்கிறா. அதுக்குள்ள சிம்ரனோட மாமியார் கமலா அங்க வராங்க. பசங்களா, என்ன செய்றீங்க? கதவையாவது மூடல இல்ல? அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ தவறி விழுந்தா, அதுதான். இருக்கட்டும் பசங்களா, இது விளையாடுற நேரம் தானே. அது சரி, நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வாங்க. டேபிள்ல சாப்பாடு வச்சிருக்க. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால எந்திரிக்க முடியல. ஒரு பிரச்சனை இல்லம்மா, எனக்கு புரியுது. பச்சை உடம்புக்காரி, டயர்டா இருக்கும். மாமியார் சொன்னதை கேட்டு சிம்ரன் யோசிக்கிறா. அத்தை என்ன திட்டவே இல்ல. ஆனா வீட்ல நான் ஒரு வாட்டி லேட்டா எந்திரிச்சப்போ அம்மா என்னெல்லாம் பண்ணிட்டாங்க. அட கடவுளே, காத்தால 9 ஆயிடுச்சு, இன்னும் படுத்துட்டே இருக்க. இவ்ளோ நேரம் தூங்கிட்டே இருப்பியா? வீட்ல வேலை ஒன்னும் இல்லையா? உங்க அப்பாவுக்கு டிஃபன், வீட்டு வேலை எல்லாம் யார் பண்றது? எந்திரி. அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரமா இருக்கு. நீ இப்படியெல்லாம் கேட்க மாட்ட. கமலா, போதும் நிறுத்து. என் பொண்ணை எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னோட சொந்த பொண்ணு அவ இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவ மேல அவ்வளோ வெறுப்ப கொட்டாத. நீங்க சும்மா இருங்க. நான் பண்றதெல்லாம் அவளோட நல்லதுக்கு தான். நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா
அவ இப்படியெல்லாம் சொன்னா மாமியார் வீட்ல என்ன ஆகும்? அதுக்குதான் அவளை தயார் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் சரிதான், ஆனா நீ கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. என்ன இருந்தாலும் அவ நம்மளுடைய பொண்ணு. அப்போ நேத்திக் சிம்ரனுக்கு சொல்றான். சிம்ரன் என்னாச்சு? சீக்கிரம் தயாராகு. ஆஹா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிம்ரன் ரெடி ஆகி கீழே வரா. அப்போ மாமியார் அவளுக்கு திருஷ்டி இருக்கிறாங்க. அடே தூ, என் மருமக மேல யார் திருஷ்டியும் விழக்கூடாது. என் அன்பான மருமகளே, வாமா வந்து சாப்பிட்டு. அவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிம்ரன் பிளேட் எடுக்க போனப்போ அவ கையில இருந்த பிளேட் கீழே விழுந்து ஒடிஞ்சு போகுது. அத்த, என்ன மன்னிச்சிடுங்க. அது நான். நீ கவலைப்படாதம்மா. என்ன ஆச்சும்மா? ஏன் அவ்வளவு பயப்படுற? ஒன்னும் ஆகல. தட்டு ஒடிஞ்சு போச்சு, பரவாயில்ல, இன்னொன்னு வாங்கிக்கலாம். இல்ல அத்த, அது ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப தப்பு பண்றேன். எனக்கு சூடு வைக்காதீங்க, அடிக்காதீங்க. அடி கழுத, புது கப்ப ஒடிச்சிட்டியே, ஏண்டி இப்படி பண்ற? இப்ப பார் என்ன செய்றேன்னு. ரமோலா அடுப்புல இருந்து ஒரு விறகு எடுத்து கையில சூடு வைக்கிறாங்க. சிம்ரன் ஜோரா கத்துறா, சூடு வைக்காதீங்க, எனக்கு சூடு வைக்காதீங்க. உடனே நேத்திக் சிம்ரனை கட்டி பிடிச்சுக்கிறான். என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? மருமகளே, என்ன ஆச்சு எனக்கு சொல்லு. அத்த, ஒரு வாட்டி நான் இதே மாதிரி கப்ப உடைச்சிட்டேன். அப்போ அவங்க எனக்கு சூடு வச்சாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி தண்டனை கொடுக்க மாட்டோமா? வா, என் கிட்ட வா, என்னை கட்டி பிடிச்சுக்கோ. என் குழந்தை, இப்படி பயப்படாதமா. இப்படியே நாட்கள் போகுது. கமலா மருமகளை அன்பா பாத்துக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் திட்ட மாட்டாங்க, அவளுக்கு அன்பா சொல்லுவாங்க. கமலா மருமகளுக்கு சாப்பிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. புது துணி கூட வாங்கி கொடுப்பாங்க. அவங்க மாமியாரோட அன்பை பார்த்து சிம்ரன் கண்ணு நிறைஞ்சு போகும். இப்படியே ஒரு நாள் கமலா சிம்ரனுக்கு பிடிச்ச கேரட் அல்வா பண்றாங்க. அத அவங்க கையார ஊட்டுறாங்க. சிம்ரன் கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. அத பார்த்து கமலா சிம்ரனுக்கு சொல்றாங்க, போதும் மருமகளே, இது அதிகமாயிடுச்சு. நான் எப்பெல்லாம் உன்னை அன்பா பாத்துக்க முயற்சி பண்றேனோ அப்பெல்லாம் நீ அழக ஆரம்பிச்சிடுற. என்னதான் பிரச்சனைமா உனக்கு? அம்மா மாதிரி மாமியாருக்கு சொல்ல மாட்டியா? அத்த, நீங்க ரொம்ப நல்லவங்க, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. அப்போ வாசல் கிட்ட பால்கார வரான். சிம்ரனை பார்த்த உடனே அவனோட கெட்ட பார்வை அவ மேல விழுது. அவ கைய இழுக்கிறான். விடு, என்ன விடு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ கமலா கூட அங்க வராங்க. அவங்கள பார்த்து பால்கார சொல்றா, அம்மா பாத்தீங்களா, உங்க மருமக என் கைய பிடிச்சு இழுக்கிறா. கமலா பால்காரனை வேகமா அறியறாங்க. என்னடா சொன்ன? என் மருமகளை தப்பா பேசுறியா? கைய பிடிச்சு இழுக்கிறியா? இதோ எடுத்துக்கோ. கமலா அவனை அடிச்சு அங்கிருந்து துரத்திடுறாங்க. மாமியார் அவ மேல வச்ச நம்பிக்கைய பார்த்து சிம்ரன் அழறா. மாமியார கட்டி பிடிச்சுக்கிறான். நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை, நீங்க என் மேல நம்பிக்கை வச்சீங்க. ஆனா அம்மா. என்னம்மா அம்மா? நீங்க கேட்டீங்கல்ல, நிறைய அன்பை காட்டப்போ அல்ல நீ ஏன் அழறன்னு. சின்ன வயசுல இருந்து நான் இப்போ வரைக்கும் எந்த அன்பை எதிர்பார்த்தினோ அந்த அன்பை நீங்க கொடுத்திருக்கீங்க. நான் 6 மாசம் குழந்தையா இருந்தப்பவே அம்மா தவறிட்டாங்க. அப்பாக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு அம்மா பாசம் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனா அவங்க அம்மா பாசம் கொடுக்கவே இல்லை. அந்த அன்பை நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு பால்காரன் நடந்துக்கிட்ட மாதிரி எங்க வீட்டு பால்காரனும் ஒரு வாட்டி நடந்துக்கிட்டான். ஆனா அம்மா அவனை கண்டிக்காம என்ன தப்பா பேசுனாங்க. சரி விடுமா, இன்னையில இருந்து நான் தான் உன்னோட அம்மா. ரமோலா அக்கா உனக்கு அன்பை கொடுக்கல, ஆனா யசோதாவா உன்னை வளர்த்திருக்காங்க. அதனாலதான் எனக்கு பொண்ணு மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. அப்ப வீட்டுக்கு மனோகரும் ரமோலா வராங்க. இதையெல்லாம் கேட்டு அவங்க கண்லயும் தண்ணி வருது. ரமோலாக்கு அவங்க பண்ண தப்பு தெரிஞ்சிருச்சு. சிம்ரன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சிம்ரனுக்கு அவங்க சித்தி, அம்மா 2 பேரோட அன்பும் கிடைக்குது. Thanks for watching.